அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே வரங்களை பெற்றுக்கொண்டாராம். எல்லா வியாதிகளையும் நம்ம இடத்துலேருந்து நீக்கிறதுக்காக ஆண்டவர் 39 முறை என்ன பண்ணார்? 39 முறை வாரினால ஆண்டவர் அடிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது, எத்தனையோ லட்சக்கணக்கான வியாதிகள் இருக்கிறது. ஆனால் எல்லா வியாதிகளையும் அந்த 39 வகையில் அடக்கி விடலாமா? ஹல்லேலூயா. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கலில் இருக்கிற பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க, மெடிக்கல் பைபிளும் படிப்பாங்க, ஆனால் டாக்டராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க அநேகர் சொல்லுகிறது என்னென்னா, இந்த 39 முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டதுனால நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்ததுனால அவர் முடிந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்தாராம். சந்தோஷமே இல்லையே உங்களை பார்க்கும்போது? எல்லா வியாதிகளையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்தாராம். தம்முடைய இரத்தத்தினால, தம்முடைய பாடுகளினால, எல்லாவற்றையும் முடிந்ததுனால அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. அதன் பின்பாக பிதாவினுடைய சித்தத்தை செய்க